அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருந்து ஒரு முக்கியமான தலைப்பு 4வது அலகில் தான் பார்த்துட்ருக்குறோம். முக்கியமான இன்றைய தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடலை காட்சிப்படுத்துதல். அது என்ன உடலை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உடலை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது சுய உடல் பற்றிய எண்ணங்கள், நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கலாம். அதை பற்றின கருத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட உடல் பற்றிய நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளையும் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் உடலை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற கருத்து கீழே வரணும். இது நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் முக்கியமான தலைப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய உடலை பற்றி நம்ம அழகாக இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய சிந்தனை இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியை விட நம்ம கருப்பாக இருக்கிறோம், நம்ம குட்டையாக இருக்கிறோம், இந்த மாதிரியான நம்ம உடலை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம உடலை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற கருத்துக்களின் கீழே வருது. அது வயது சார்ந்த ஒரு வேறுபாடாக இருக்கலாம், பாலினம் சார்ந்த வேறுபாடாக இருக்கலாம், கலாச்சாரம் சார்ந்த ஒரு வேறுபாடாக இருக்கலாம். இந்த மாதிரி வேறுபாடுகளின் அடிப்படையில் நம்ம உடலை காட்சிப்படுத்தும் பொழுது நம்ம உடல் வெவ்வேறு விதமான சிந்தனைக்கு உட்படுத்துது. ஏன்னா உடலை காட்சிப்படுத்துறதுல முக்கியமான காரணிகள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊடகம் மற்றும் விளம்பரங்களில் காணக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்ம உடலை நம்புகிறோம், நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அடுத்து சமூக ஊடகங்களின் பங்கு. சமூக ஊடகங்களும் நம்ம உடலை காட்சிப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்களில் வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள், விளம்பரங்களை பார்த்துட்டு தான் நம்ம அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதை விட முக்கியம் சமூக ஊடகங்களில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, எந்த மாதிரியான கருத்துக்கள் பரவுதுங்கிறத பொறுத்து நம்மளையும் அது போல் நினச்சி நம்ம அது மாதிரி செயல்படுத்துகிறோம். குடும்பம் மற்றும் நண்பர்கள். நம்ம குடும்பம் மற்றும் நண்பர்கள் எப்படி தங்களுடைய உடலை காட்சிப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்மளுக்கு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றின கருத்துக்கள், எண்ணங்கள் நம்மளுக்கு இல்லை. அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. 2வது உளவியல் காரணிகள். நம்மளுடைய தன்னம்பிக்கை மற்றும் மன அழுத்தம், இது தொடர்பான உளவியல் காரணிகளும் நம்மளுடைய உடலை காட்சிப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எனவே உடலை காட்சிப்படுத்துவதில் முக்கியமான 4 காரணிகள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊடகம் மற்றும் விளம்பரங்கள், சமூக ஊடகங்களின் பங்கு, குடும்பம் மற்றும் நண்பர்கள் மற்றும் உளவியல் காரணிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, கலாச்சார சூழலில் நம்ம உடலை காட்சிப்படுத்துறது முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய சூழலில் கலாச்சாரம் என்பது ஆடை அணிகலன்கள் மற்றும் நம்ம உடலை நம்ம எப்படி காட்சிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முக்கிய பங்கு வகிக்கிறதா இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிறாங்க. அழகு தர நிலைகள் அப்படிங்கிறதுல சமுதாய எதிர்பார்ப்புகளை உருவாக்குது. ஒரு பழைய மாடலில் ட்ரெஸ் பண்ணியிருந்தால் அவங்க கேலிக்கும் நகைக்கும் உள்ளாகிறாங்க. மேற்கத்திய கலாச்சார அடிப்படையில் நம்ம ட்ரெஸ் பண்ணுறதும் பேசுகிறதும் அது மாதிரி நம்ம நடந்துக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு உடலை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக நம்புகிறாங்க. அடுத்து பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வேறுபடுது. எனவே நம்ம உடலை காட்சிப்படுத்துறதும் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வேறுபடும். ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஒருத்தரை போல நம்ம மற்றவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், செய்ய ஆரம்பிக்கிறோம். உடலை காட்சிப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். இதில் என்ன கலாச்சார வேறுபாடுகள் இருக்குது, இந்த கலாச்சார வேறுபாடுகளுக்கு ஏற்ப நம்ம என்ன மாதிரியான உடல் தோரணைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலை காட்சிப்படுத்துறதோட விளைவுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மனநல பிரச்சனைகள். அவங்கள மாதிரி நம்ம இல்லை, அவங்கள போல் நம்மளால் ட்ரெஸ் உடுத்த முடியல, அவங்கள மாதிரி நம்ம கலராக இல்லை, இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் அதிகமாக இன்றைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உருவாக ஆரம்பிக்கும். இதனால் மன அழுத்தம், பதட்டம், உணவு பழக்க வழக்கங்கள் குறைபாடு இதெல்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகள், அதாவது உடல் பருமன் கூடுறது, ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவையும் ஏற்படுது. இதனால் அவங்களுடைய சமூக உறவே பாதிக்கப்படுது. சமூக உறவுகளில் எதிர்மறை பாதிப்புகள் உண்டாகிறன. இதனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை குறைஞ்சு அவங்க சுயமரியாதை குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனவே உடலை காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையாக இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது. இந்த சமூக பிரச்சனையிலேருந்து அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கல்வி மற்றும் ஆசிரியர்களின் கடமையாக இருக்குது. இதனால் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறையான உடலை காட்சிப்படுத்துவதற்கான யுக்திகளை அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். ஊடகங்கள் குறித்த விமர்சன பார்வையை அவங்களுக்கு உருவாக்கணும். ஊடகங்கள் நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளை ஏற்றுக்கக்கூடியதாக இருக்காது. நம்ம சில விஷயங்களை உருவாக்கணுங்கிற கருத்துக்களை அவங்களுக்கு உருவாக்கணும். நம்ம உடலை நேசிக்கணும். உங்களுடைய உடல் எப்படி இருந்தாலும் அதை நேசிங்கள் அப்படிங்கிற கருத்துக்களாக மாணவர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில், பெண்கள் மத்தியில் நம்ம உருவாக்கும் பொழுது அவங்க தங்கள் உடலை உள்ளது போல் ஏற்றுக்கொள்ளவும், அது சரியான முறையில் ஆரோக்கியமாக தேவையான முறையில் உணவு பழக்க வழக்கங்களோட உடற்பயிற்சி சேர்த்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான மனநிலையை உருவாக்கணும். அதை விட்டுட்டு வெறும் காட்சிப்படுத்துதல் தொடர்பான மனநிலையை மட்டும் உருவாக்கக்கூடாது.
ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை அவங்கள பின்பற்ற வைக்கிறது மூலயமா அவங்க சிறந்த சமூக சூழலை ஏற்படுத்துவாங்க. உடற்பயிற்சி மற்றும் உணவு முறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை நம்ம எந்த அளவுக்கு சரியான முறையை பின்பற்றுறோம் அப்படிங்கிறது மூலமாக அவங்க ஒரு சிறந்த நேர்மறையான சிந்தனையோட சிறந்த உடலை காட்சிப்படுத்தும் திறன் பெற்றவர்களாகவும் இந்த சமுதாயத்தில் தங்களோட உடலை எப்படி காட்சிப்படுத்தணுங்கிற முழுமையான திறன் வாய்ந்த ஆரோக்கியமான நபராகவும் விளங்குவது இன்றைய சமூகத்தின் தேவையாகவும் இன்றைய சமுதாயத்தில் மிக மிக அவசியமான காரணியாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி.